2011 ரஷ்யாவில் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுது. அந்த டாக்குமெண்ட்ரியும் ஒரு டைம் டிராவலரை பேஸ் பண்ணி வெளியிடப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. இது வெளியாகி இந்த உலகத்தையே அதிர வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2006 காலகட்டத்தில் சர்ஜே பனமரங்கோ அப்படிங்கிற ஒரு டைம் டிராவலர் நபர் அப்படின்னு சொல்லப்படுற அவருடைய உண்மை சம்பவத்தை தான் டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்ணாங்க 2011. இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட டைம் டிராவலர் இன்சிடென்ட்லேயே இது ரொம்பவும் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு விடையுமே இதுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கேட்டா செட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். 2006 காலகட்டத்தில் உக்ரைனோட தலைநகரான கியூ சிட்டியில் ஒரு நபர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமான தோற்றத்தோட நின்றுட்டு இருந்திருக்காரு. வினோதமான தோற்றம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படிங்கிறது 2006 காலகட்டத்தில் இருந்த மாதிரி இல்லை. அது எல்லாமே 1930 1950 காலகட்டத்தில் அப்போ இருந்த மனிதர்கள் என்ன உடையை அணிஞ்சிருந்தாங்களோ அந்த மாதிரியான உடையை அணிஞ்சுக்கிட்டு, உடனே நீங்கள் நினைக்கலாம் அந்த நபரோட வயசு அப்படிங்கிறது ஒரு 60 ஒரு 70 வயசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவரோட வயசு அப்படிங்கிறது ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப பதட்டத்தோடையும் ரொம்ப குழப்பத்தோடையும் நிற்கிற மாதிரி இருந்த அந்த நபர் அங்கே போகிற வர எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுதான் பெசானியா ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி போகணும், எங்கே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு இருந்திருக்காரு. எல்லாருமே அவரை ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற பதிலுக்கு அவங்களுக்கு விடை தெரியல. ஏன்னா கியூ சிட்டியில் அந்த பெசானியா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. இல்லாத ஒரு இடத்த எதுக்கடா இந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களும் குழம்பிட்டு இருக்க, போக எல்லாரும் வந்து அவரை கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு நபர் போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சா ஒரு நபர் நிற்கிறாரு, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணும் போது போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்து போலீஸ் ஆபீசரும் அந்த சர்ஜே பெனமரங்கோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. யாருப்பா நீ, எதுக்குப்பா இங்க வந்து நின்றுட்டு இருக்க, இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த, நீ எங்க இருந்து வந்திருக்க, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஏதோ நாடக கம்பெனில இருந்து வந்திருக்கியா, வாடகைக்கு எடுத்து போட்டு வந்திருக்கியா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த சர்ஜே பெனமரங்கோ அப்படிங்கிற அந்த நபர் போலீஸ்காரரை பார்த்தும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எனக்கு பெசானியா ஸ்ட்ரீட்டுக்கு போகணும், அங்கே எங்கே இருக்கு, எப்படி போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த ஆஃபீஸருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பெசானியா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒன்று அந்த கியூ சிட்டியில் இல்லவே இல்லையா. அதனால இவர் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சு, உன்னோட ஐடி கார்டை என்கிட்ட கொடு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜே பெனமரங்கிட்ட அந்த ஐடி கார்டை கேட்குறாரு. அவரும் அந்த ஐடி கார்டை போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்த உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஐடி கார்டை வாங்கி பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிறாரு. ஏன்னா அந்த ஐடி கார்டில் அவருடைய பர்த் டேட் அப்படின்னு போட்டிருக்கிறது 1932 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி கணக்குப்படி பார்த்தா 2006 காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட வயசு அப்படிங்கிறது ஒரு 60 70 வயசுக்குள்ள இருந்திருக்கணும். ஆனால் அவருடைய தோற்றம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு 25 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர் ஷாக் ஆகி, ஒருவேளை இந்த ஐடி கார்டை இவன் டூப்ளிகேட்டா ரெடி பண்ணிட்டு இங்க கொண்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அது அபிஷியலா அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு ஐடி கார்டு தான் அப்படிங்கிறத போலீஸ்கார் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த ஐடி கார்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அது என்னன்னா, இது 2006 காலகட்ட சம்பவம் அப்படிங்கிறதுனால அவன் கையில் வச்சிருந்த ஐடி கார்டு அப்படிங்கிறது அந்த டைம்ல மக்கள் கிட்ட பயன்பாட்டில் இருந்த ஐடி கார்டு கிடையாது. அது வந்து 1930 1950 காலகட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட அரசாங்கத்தோட ஐடி கார்டு அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன செய்யறது, என்ன பேசுறது வேண்டாம், இவன் உண்மையிலே எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்னு பல கேள்விகள் அந்த போலீஸ் ஆபீசரோட மனசுல வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த போலீஸ் ஆபீசர் இவன் பண்ற நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இவன் பேசுற பேச்சும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான், ஒருவேளை இவன் பைத்தியமா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த சர்ஜே பெனமரங்கோ அப்படிங்கிற அந்த நபர் போலீஸ் ஆபீசர் கிட்ட மறுபடியும் எனக்கு அந்த பெசானியா ஸ்ட்ரீட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லுங்க, நான் என்னோட வீட்டில் போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் இவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவன் ஒரு சைக்காலஜிஸ்ட கூட்டிட்டு போய் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்து அந்த நபர்கிட்ட அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, எனக்கு உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, உன்னோட நடவடிக்கைகள் பிஹேவியர்கள் எதுவுமே சரியில்லை, அதனால நீ என் கூட வரணும், எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கேட்கும்போது, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயிலுக்கு வரணும், அப்படி இல்லைனா நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அந்த சர்ஜே பெனமரங்கோ அப்படிங்கிறவரு, நான் பைத்தியம்லாம் கிடையாது சார், நீ எனக்கு போகிற வேண்டியதுக்கு ஒரு வழியை மட்டும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா நான் என் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு நான் பாட்டு ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி மறுபடியும் கேட்கிறாரு. உனக்கு நான் முதல்ல சொன்னேன்ல அந்த 2 ஆப்ஷன் தான், உனக்கு எது வேணும் அப்படின்னு
சொல்லிட்டு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது, சரி சார் நான் அவங்க கூட சைக்காட்ரிஸ்ட்டை வாரேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த சர்ஜே பெனம்பரங்கோ அப்படிங்கிற அவரும் சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க அந்த கிளினிக்கு போனதுக்கு அப்புறம் இவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா, அதனால அதை எல்லாத்தையும் கேமரால கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி இவரோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ண ஆரம்பிக்காங்க. அதுல அவர் கிளினிக்குள்ள போகும்போது அந்த சர்ஜே பெனம்பரங்கோ எப்படி ரோட்ல நிற்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப பதட்டத்தோடைய வினோதமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் அந்த கிளினிக்குள்ள போகும்போதும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அங்க உள்ள நுழையும் போதே எல்லாமே ஒரு ஆச்சரியத்தோடைய ஒரு பயத்தோடைய ஒரு குழப்பத்தோடய இருக்கக்கூடிய மனநிலையோட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே உள்ள போறாரு. அதுக்கப்புறம் சர்ஜே பெனம்பரங்கோவை டாக்டரை மீட் பண்றதுக்காக அந்த ரூமுக்குள்ள அந்த கிளினிக்ல அனுப்பி வைக்கிறாங்க. அவர் உள்ளேயும் போகிறாரு. உள்ள போன சர்ஜே பெனம்பரங்கோவும் டாக்டரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய டேபிள்ல இருந்த ஒரு பொருளை ரொம்ப வினோதமா பார்க்கறாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, டாக்டரோட மொபைல் தான் அந்த டேபிள்ல இருந்திருக்கு. அந்த மொபைல்ல கால் வந்து ரிங் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டாக்டரும் அதை நோட்டீஸ் பண்ணி அதை காலை கட் பண்ணிட்டு சர்ஜே பெனம்பரங்கோ கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ சர்ஜே பெனம்பரங்கோ கிட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் டாக்டர் வந்து கேட்கிறாரு. நீ ஏன் பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமாகவும் பதட்டத்தோட இருக்க, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, நான் கண்டிப்பா அதற்கான தீர்வு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க சர்ஜே பெனம்பரங்கோ டாக்டரை பார்த்து ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு. உங்களால எனக்கு எந்த ஒரு தீர்வும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து அந்த நபர் சொல்றாரு. உடனே டாக்டரும் ஏன் என்னால் உனக்கு தீர்வு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்க அதுக்கு சர்ஜே பெனம்பரங்கோ டாக்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் இது ஏப்ரல் 23, 2006 அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நபர் சிரிச்சுக்கிட்டு எனக்கு கடைசியா எந்த வருஷம் ஞாபகம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே 1958 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தை டாக்டர் கிட்ட சொல்றாரு. அப்படியா, அப்போ உன்னோட வயசு நேரம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க இல்ல என்னோட வயசு அப்படிங்கிறது 30 தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜே பெனம்பரங்கோவும் சொல்றாரு. அப்போ இது உனக்கு ஃபியூச்சர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட டாக்டர் கேட்க அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்ல டாக்டரோட மைண்டுக்குள்ள நம்ம இந்த மாதிரி கேஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். யார் ஒருத்தர் வந்து அதிகமான டிப்ரெஷனுக்குள்ள ஆழ்ந்து போயிட்டாங்களோ அவங்க தேவையில்லாத கட்டுக்கதைகளை விட்டுட்டு இருப்பாங்க. அது டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து மென்ஷன் செய்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில தான் இவனும் வருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் சர்ஜே பெனம்பரங்கோவுடைய தோற்றமா இருக்கட்டும், அவருடைய பிஹேவியரா இருக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனாலையும் பிளஸ் அவருடைய அந்த ட்ரெஸ்ஸிங் கோடா இருக்கட்டும், அவர் கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அந்த நபருடைய கழுத்துல இருந்தது ஒரு கேமரா. அதுவும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு இருந்த கேமரா கிடையாது. விண்டேஜ் காலகட்டத்தில் 1950 அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு கேமராவை தான் அந்த சர்ஜே பெனம்பரங்கோ அப்படிங்கிறவர் அவருடைய கழுத்தில் போட்டிருந்தாரு. அந்த கேமராவை பார்த்துக்கிட்டு டாக்டர் வந்து அடுத்த கேள்வியை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீ எப்படி இங்கே வந்தங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அந்த சர்ஜே பெனம்பரங்கோவும் டாக்டர் கிட்ட நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கிறாரு. நான் என் கழுத்தில் இருக்கு பார்த்தீங்களா கேமரா, அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு நான் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு வானத்தில் வினோதமாக நம்ம பூமிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் வந்து பெல்லு மாதிரி என்னோ பறக்கிறத நான் நோட் பண்ணேன். அது ஸ்ட்ரேஞ்சாக இருந்ததுனால அதை ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட கேமரா பயன்படுத்தி நான் ஃபோட்டோ எடுத்த அடுத்த செகண்ட் நான் இங்கே வந்துட்டேன். எப்படி வந்தேன், என்ன ஆச்சு, எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அந்த விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. ஸோ இவன் இந்த பதிலை சொன்ன உடனே டாக்டர் நினைக்கிறாரு அவன் பார்த்தது ஒருவேளை யூஎஃப்ஓவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவன் 1950 காலகட்டத்தை மென்ஷன் பண்ணி தானே சொல்லிட்டு இருக்கான். ஸோ 1950 காலகட்டத்தில் மக்களுக்கு இந்த யூஎஃப்ஓவை பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா இவனுக்கு அதை பற்றி புரியுமா தெரியுமானே தெரியல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஎஃப்ஓவை பற்றி கேட்கறது போல சும்மா நீ பார்த்தது எப்படி இருக்கும் எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க அது எனக்கு சொல்ல தெரியல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னுடைய கேமராவில் அதை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வேணா இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபிலிமை நீங்கள் டெவலப் பண்ணி வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமராவை கழட்டி டாக்டர் கிட்ட சர்ஜே பெனம்பரங்கோ கொடுக்குறாரு. டாக்டரும் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால அந்த கேமராவை வாங்கி வெளியே இருக்க போலீஸ் ஆஃபீஸரை உள்ள கூப்பிட்டு இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபிலிமை டெவலப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாரு. அது வரைக்கும் சர்ஜே பெனம்பரங்கோ கிட்ட டாக்டர் வந்து நீ என் கூட இந்த ஃபிலிமை டெவலப் பண்ணி என் கைக்கு வர்ற வரைக்கும் எங்களுடைய கிளினிக்கில் எங்களுடைய கண் பார்வையில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு நாங்கள் சொல்கிற ரூமில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு டாக்டரும். இதுக்கப்புறமா அந்த 3 நாளாக அந்த ஃபிலிமை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகளை எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படி என்னன்னா அந்த கேமரா விண்டேஜ் காலகட்டத்து கேமரா அப்படிங்கிறனால இப்போதைக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த கேமராஸை ஃபிலிம்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு மெத்தடும் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அது இருக்குது. ஆனால் இருந்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய சில பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபிலிமை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க.
இன்னொரு பக்கம் அவன் பயன்படுத்தின அந்த கேமரா அப்படிங்கிறது உண்மையிலே அந்த விண்டேஜ் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கேமரா தானா, இல்லைனா இது வேற எங்கேயாச்சும் கடை வாங்கியோ இல்லாட்டி யாருக்கிட்டையாச்சும் ஏலத்தில் வாங்கி இல்லாட்டி திருடிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா எந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேமராவை பற்றி செக்கப்பும் பண்ணுறாங்க. அதில் தெரிய வந்த ரிசல்ட் என்னன்னா, இது உண்மையிலேயே விண்டேஜ் காலகட்டத்தில் குறிப்பாக 1958 பயன்பாட்டில் இருந்த எசிமா ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனத்தோட தயாரிப்பில் இருந்த ஒரு கேமரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த 3 நாளில் அந்த கேமராவில் இருந்த ஃபிலிமையும் டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் மொத்தமாக 4 ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அதில் முதல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சர்ஜே பனம்பரங்கோ அவரே தன்னைத்தானே ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் முதல்ல வந்து டாக்டர் வந்து பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவில் சர்ஜே பனம்பரங்கோ அந்த கிளினிக்குள்ளே வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கும் போதும் அவர் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் வந்து நோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கிளினிக்குள்ளே வரும்போது அந்த சர்ஜே பனம்பரங்கோ போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் 1950 காலகட்டத்தில் மக்கள் பயன்பாட்டில் இருந்த அந்த ஒரு உடை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அதுவும் புதுசாக தான் அணிஞ்சிருந்தார், பழசெல்லாம் கிடையாது. அண்ட் ரெண்டாவது ஃபோட்டோவை வந்து டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு சிட்டியை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறத அந்த ஃபிலிமில் வந்து பார்க்குறாரு. அந்த லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருக்கக்கூடிய அந்த சிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த கியூ சிட்டி தான் அப்படிங்கிறத டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த விஷுவல் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கியூ சிட்டியோட வியூ கிடையாது அப்படிங்கிறத டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா மூணாவதாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜே பனம்பரங்கோவும் அவர் கூட ஒரு லேடி இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இமேஜை பார்த்த உடனே டாக்டர் புரிஞ்சுக்கிறாரு, கண்டிப்பாக இது அவருடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 4வது ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் சர்ஜே பனம்பரங்கோ சொன்ன அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை வந்து ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து இருக்கிறத நோட் பண்ணுறாரு. பார்க்கறதுக்கு பெல் மாதிரியான ஒரு வடிவத்தோட வானத்தில் ஏதோ பறக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த 4வது ஃபோட்டோவில் கேப்சர் செஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம சர்ஜே பனம்பரங்கோ கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர சொல்கிறாங்க. 3 நாளுக்கு அப்புறம் சர்ஜே பனம்பரங்கோ அந்த கிளினிக்குள்ளே வந்து டாக்டரோட ரூமுக்குள்ளே வரும்போது டாக்டரோட மனசில் இன்னொரு விஷயமும் வந்து ஓட ஆரம்பிக்கிறது. அது என்னன்னா, சர்ஜே பனம்பரங்கோ முதல் அந்த கிளினிக்குள்ளே வந்து பேச ஆரம்பித்த அந்த டயத்தில் இருந்து அவருடைய ஆஃபீஸுக்குள்ளே இருந்த கேமராவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ரூமில் இருக்கக்கூடிய அந்த வால் கிளாக்னு சொல்லப்படக்கூடிய கடிகாரம் அப்படிங்கிறது சர்ஜே பனம்பரங்கோ வந்த செகண்ட்ல இருந்து ஓடுறது நின்றுருக்கு. அண்ட் அந்த கடிகாரம் மட்டும் இல்லை, அந்த டாக்டரோட கையில் இருந்த வாட்சும் அப்படிங்கிறதும் ஓடாமல் இருந்திருக்கு. டாக்டர் எப்படி நோட்டீஸ் பண்ணார் அப்படின்னா, சர்ஜே பனம்பரங்கோ கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு கேள்வி வந்து டாக்டரை பார்த்து கேட்டார். அது என்னன்னா, டாக்டரோட ரூமில் இருக்கக்கூடிய அந்த வால் கிளாக்கை பார்த்துட்டு சர்ஜே பனம்பரங்கோ டாக்டர் கிட்ட டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போ டாக்டர் வந்து நீ தான் கிளாக்கை பார்த்த இல்லை, டைம் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அந்த கடிகாரம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்லியிருக்காரு. அப்போ டாக்டர் ஒருவேளை பேட்டரி தீர்ந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருக்கக்கூடிய வாட்சை பார்க்கும்போது அவருடைய வாட்சும் ஓடாமல் அப்படியே நின்றுருக்கு. அதுக்கப்புறம் சர்ஜே பனம்பரங்கோ அந்த ஃபோட்டோ டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 நாளுக்கு வரைக்கும் நீ என்னுடைய ரூமில் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போக சொன்னார் இல்லையா, அவர் வெளியே போன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் கையில் இருந்த வாட்சியாக இருக்கட்டும், அவரோட ரூமில் இருந்த அந்த வால் கிளாக்காக இருக்கட்டும், எல்லாமே வழக்கம் போல் ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் சர்ஜே பனம்பரங்கோ கிட்ட மறுபடியும் கேள்விகளை கேட்கறதுக்கு போகும்போது திரும்ப அந்த டாக்டர் வந்து யோசிச்சுக்கிட்டே போறாரு இந்த ஒரு விஷயத்தை. இதுக்கப்புறமா டாக்டரும் சர்ஜே பனம்பரங்கோவை கிளினிக்கு மறுபடி வர சொல்லி அந்த போட்டோஸை காமிச்சு கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்க ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டோஸ்ல இருந்த 4 போட்டோஸ்ல 4வதா இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் போட்டோவை மட்டும் டாக்டர் வந்து காமிச்சு, நீ எடுத்த போட்டோ இதுதானா, இதுல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தான் நீ வந்து போட்டோ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல் மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார்ல, அந்த போட்டோவை ஸ்பெசிஃபிக்கா காமிச்சு வந்து சர்ஜே பனம்பரங்கோ கிட்ட டாக்டர் கேட்கும் போது நான் கட்டாயம் போட்டோவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா வெயிட் பண்ணிலாம் நான் எடுக்கல, தற்செயல நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது வானத்தில் ஏதோ டிஃபரெண்டா நம்ம பூமிக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் பறக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால தான் அது போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேப்சர் பண்ணேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜே பனம்பரங்கோ டாக்டர் கிட்ட சொல்லும்போது டாக்டருக்கும் அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுனால திரும்ப டாக்டர் வந்து அடுத்த வாட்டி நான் உன்னை கேள்வி கேட்கறது கூப்பிடுறேன், நீ உன்னோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு சர்ஜே பனம்பரங்கோவை டாக்டர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் அப்படி அவர் அனுப்பி வச்ச அந்த நாள் தான் சர்ஜே பனம்பரங்கோவை டாக்டரும் சரி போலீஸும் சரி கடைசியா பார்த்த நாளாகவும் இருந்துச்சு. இதுக்கப்புறமா மறுபடியும் சர்ஜே பனம்பரங்கோவை நம்ம வந்து என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறதுக்காக அவருடைய ரூமுக்கு வந்து போலீஸ் வந்து போய் பார்க்கும்போது அந்த ரூம்ல வந்து சர்ஜே பனம்பரங்கோ இல்லை. உடனே அவர் கண்காணிக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த கேமராஸை செக் பண்ணி பார்க்கும்போது சர்ஜே பனம்பரங்கோ உள்ள போகிறது வரைக்கும் அந்த கேமரால வந்து பதிவாயிருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவர் வெளியே வந்ததுக்கான எந்த ஒரு ஃபுட்டேஜுமே அதுல இல்லை. உடனே போலீஸையும் ஏதாச்சும் ரூமுக்குள்ள இருந்து வேற வழியா தப்பிச்சு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அந்த ரூம்ல எந்த ஒரு வழியுமே
தப்பிச்சு போகிறதுக்கு இல்லை, ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் இருந்திருக்கு. அந்த ஜன்னலும் கம்பிகளால் கவர் செய்யப்பட்ட அளவில் இருந்திருக்கு. அதில் எதுவும் டேமேஜ் இருக்கா, எதுவும் கலட்டி வந்து தப்பிச்சு போயிருப்பானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு கலட்டினதுக்கான தடயமும் இல்லை. ஆனால் கேமராவில் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் உள்ளே போனதுக்கான ஃபுட்டேஜ் இருக்குது, வெளியே வந்ததுக்கான எந்த ஒரு ஃபுட்டேஜும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதில் பதிவாயிருக்கு. இந்த ஒரு விஷயம் டாக்டர் மட்டும் இல்லாமல் போலீஸையும் பயங்கரமான ஒரு குழப்பத்திலேயே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாவும் அவங்கள பார்க்க வைக்குது. இது அப்படியே விட்டுறக்கூடாது, இவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கொயரி பண்ணும் போது அவன் சில டீட்டெயில்ஸ் வந்து அவனை பற்றி சொன்னான் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா வந்து கலெக்ட் பண்ணி அவன் எங்கே தங்கியிருந்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு ஓடி போய் பார்க்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கே இடத்துல இல்லவே இல்லை. ஏன்னா 1960 அந்த அப்பார்ட்மெண்ட்டை இடிச்சு தரமட்டமாக்கி அங்கே இருந்தவங்க எல்லாரையுமே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர்களுக்கும் என்ன பண்ணுறது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களோட டீட்டெயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களுடைய நேம் லிஸ்ட்டில் சர்ஜே பனமரங்கோ அப்படிங்கிற அந்த நபருடைய பேரும் இருந்திருக்கு. 1960 காலகட்டம் வரைக்கும் அந்த இடத்துல தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவர் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக பழைய அப்பார்ட்மெண்ட்லேருந்து புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஷிஃப்ட் ஆகி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது சர்ஜே பனமரங்கோ அப்படிங்கிற அவரோட பேர் இருந்திருக்கு. 1978 வரைக்கும் அந்த புது அப்பார்ட்மெண்ட்டில் அவர் தங்கி இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் அங்கிருந்தும் சர்ஜே பனமரங்கோ ஸ்ட்ரேஞ்சான முறையில் காணாமல் போயிருக்காரு. அதுக்கான ஒரு போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து காணாமல் போயிருக்காரு, எப்படி காணாமல் போனாரு, என்ன ஆச்சு அவருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கிறத போலீஸ் வந்து எவிடன்ஸாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்கள் இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம இவன் சம்பந்தமான எவிடன்ஸ் ஏதாச்சும் டீப்பாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கையில் மாட்டின ஒரு எவிடன்ஸ் தான் 1958 ஒரு ரேடியோ கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த ரெக்கார்டை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு லேடி பேசுகிறாங்க. அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு யங் டெக்னிக்கல் குரூப்போட ஹெட்டான சர்ஜே பனமரங்கோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அந்த கான்வர்சேஷன்ல வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரேடியோல. அதுல சர்ஜே பனமரங்கோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல நம்ம தூரத்தில் இருக்கவங்க கூட பேசுறதுக்கு டப்பா மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அடுப்பெல்லாம் வச்சு சமைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபியூச்சர்ல வந்து இருக்க போறது இல்லை. ஒரு பெட்டி மாதிரியான ஒரு விஷயத்துல வச்சு நம்ம சமைக்க போறோம், அதுல அலாரம் கூட செட் பண்ணி சாப்பாடை நம்ம சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜே பனமரங்கோ அப்படிங்கிறவர் அந்த ரேடியோ கான்வர்சேஷன்ல பேசுற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அதுல அவர் மென்ஷன் பண்ண ரெண்டு விஷயத்துல ஒன்னு பாத்தீங்கன்னா மொபைல் அப்படின்னு சொல்லப்படுற ஒன்னு. ஏன்னா 1958 மொபைல் போன் அப்படிங்கிற ஒன்னு கிடையவே கிடையாது. ரெண்டாவது மென்ஷன் பண்ணது மைக்ரோ ஓவன். இன்னைக்கு 2006 காலகட்டத்தில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி அந்த ரேடியோ கான்வர்சேஷன்ல சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஒருவேளை உண்மையிலே டைம் டிராவலராக தான் இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ் ஆஃபீஸருக்கும் டாக்டருக்கும் வர ஆரம்பிக்குது. சரி, இதுக்கப்புறமா அவனோட கழுத்துல இருந்த அந்த கேமரால இருந்த போட்டோஸை வந்து நம்ம டெவலப் பண்ணி பார்த்தோம்ல, அதுல 4 போட்டோஸ் இருந்துச்சு. அதுல ஒரு போட்டோல அவன் கூட வந்து ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க இப்ப இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த போட்டோல இருக்க லேடியை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டோல சர்ஜே பனமரங்கோ கூட இருந்தது வேலண்டினா அப்படிங்கிற ஒரு லேடி தான். அவங்க இப்போ கூட ஒரு அபார்ட்மெண்ட்ல உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள தேடி ஓடி போய் அவங்க கிட்ட அந்த சர்ஜே பனமரங்கோட போட்டோவை காமிச்சு இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி சொன்ன பதில், என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்குறாங்க போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மறுபடியும். ஓ, இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸரும் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க கிட்ட கேள்வி கேட்ட உடனே வேலண்டினா உடனே எந்திரிச்சு போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட காட்டுறாங்க. அந்த போட்டோ வேற ஒன்றும் இல்லை, சர்ஜே பனமரங்கவும் வேலண்டினாவும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ தான் அது. அதுவும் அந்த போட்டோ 1978 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அந்த லேடி சொல்லியிருக்காங்க. அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்தான், அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான், நானும் போலீஸ்லாம் கேஸ் கொடுத்து பார்த்தேன், அவனை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸர் அந்த லேடி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க மறந்துருக்கலாம், நல்லா யோசிச்சு பார்த்து எங்களுக்கு ஒரு ஆன்சரை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி இவருக்கு வந்த ஒரு எம்பளத்தை வந்து எடுத்துட்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த எம்பளம் வந்து எனக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்துச்சு, இதுல ஃப்ரம்மும் இல்லை டூவும் இல்லாம தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பளத்தை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அந்த லேடி கொடுத்ததுக்கு அப்புறம் அது
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கப்போ அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கிறத போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்தது வேற யாருமே இல்லை, சர்ஜே பனமரக்கோ தான் இருந்தார். உடனே இந்த லேடி இந்த ஃபோட்டோவை வந்து சர்ஜே பனமரக்கோ தான் எடுத்திருக்கான், அதுவும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லும் போது போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஃபோட்டோவை நல்லா செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோவில் ஏற்கனவே சர்ஜே பனமரக்கோடைய ஃபோட்டோவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சர்ஜே பனமரக்கோக்கு ஒரு 30 வயசாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோ தான் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அந்த லேடி கொடுத்த ஃபோட்டோவில் இருந்த சர்ஜே பனமரக்கோடைய முகம் அப்படிங்கிறது ஒரு 40 வயசு ஆனால் அவருக்கு எக்ஸாக்டாக எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது, எங்கேருந்து எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. அந்த இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவில் இருந்த இடத்துக்கும் அந்த இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் மதரா பிளான்டோட ஸ்டாச்சு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை வச்சு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக எங்கே எடுத்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடி அந்த இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவில் இருந்த அந்த வியூவும் சரி இந்த இடமும் சரி வேற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் மதரா பிளான்ட் ஸ்டாச்சு மட்டும் அந்த ஃபோட்டோவில் இல்லை, அதை தாண்டி நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸும் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் பதிவாயிருக்கு. ஆனால் ரியலாக அந்த இடத்துல அவங்க போய் பார்க்கும்போது மதரா பிளான்ட் ஸ்டாச்சு இருக்கு, ஆனால் அதுக்கு பக்கத்தில் எந்த உயரமான பில்டிங்கும் இல்லை. சொல்லப்போனால் 2022 வரைக்கும் அந்த இடத்துல அந்த பெரிய பில்டிங்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ தான் அவங்களோட மனசுல இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது, சர்ஜே பனமரக்கோ ஒருவேளை ஃபியூச்சருக்கு போயிட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த ஃபோட்டோவையும் திருப்பி பார்க்கும்போது அதில் சர்ஜே பனமரக்கோவுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டியர் வேலண்டினா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்னை ரொம்பலாம் தேடாத, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை வந்து சேர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜேவுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இவனை ரஷ்யா இல்லாட்டி உக்ரைன்ல எங்கேயாச்சும் போய் பதுங்கி ஒளிஞ்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்டிலே வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எங்கே இருக்கான், என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத மர்மமாகவே இருந்திருக்கு. டைம் டிராவலர் சம்பந்தமான டாக்குமெண்ட்ரிஸ்லேயே இது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரியாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா வரலாற்றிலே ஒரு டைம் டிராவல் சம்பந்தமான நிகழ்வுகளில் பதிவு செய்யப்பட்ட எவிடன்ஸுகள்லேயே ஒரு ஃபோட்டோ எவிடன்ஸ் கிடைச்சி அதுக்கப்புறமா ரியலாக சில நபர்கள் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணை மூலமாக கிடைச்ச எவிடன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரேடியோ கான்வர்சேஷனில் ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை ப்ரொடிக்ட் பண்ணி சொன்ன விஷயமா இருக்கட்டும், இது எல்லாம் கிடைச்சும் ஒரு மர்மமாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னா அது சர்ஜே பனமரக்கோ அப்படிங்கிற இந்த டைம் டிராவலரோடைய இன்சிடென்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட டைம் டிராவல் இன்சிடென்ட்லேயே ரொம்ப முக்கியமாகவும் மர்மமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய மனசில் தோணக்கூடிய விஷயம் என்ன, டைம் டிராவல் அப்படிங்கிறது உண்மையிலே பாசிபிளா இல்லை அது வெறும் கட்டுக்கதையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.